என் பெயர் லோகித். டிஜிட்டல் யுகத்திற்கும் வந்தடைந்த செந்தமிழே வணக்கம். உலகத்திற்காக உழைக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ்தானே நம்மை இணைக்கும், அன்பாலே நம்மை பிணைக்கும். பிற மொழிகளுக்கே துவக்கம் தமிழ்தானே தமிழர் வழக்கம். யாகும் ஊரே யாவும் கேளு, தமிழர்ந்தால் ஒரு மனிதனாய் வாழ்வீர். வரும் தலைமுறைக்கும் தமிழ் கற்றுத் தருவீர். தமிழே நம் அடையாளம் அறிவீர். உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் முன்னே தோன்றி எமோ செம்மொழி எங்கள் உயிரது மண்ணில் மனதாலும் என்றென்று வாழிய வாழியணி. எட்டு திக்கும் தமிழரை கொண்டு குவித்தாலும் அடித்தாலும் தமிழ் மொழி வாழும் மறையும் தமிழருக்கு அழிவில்லை. போற்றி பாதுகாத்திரிய மொழியை உலகத்திற்கே பரப்பு செம்மொழியை. கீழடி காலடி மறைந்தாலும் செந்தமிழர் செருக்காய் சாய்ந்தாலும் தமிழுள்ளவரை நம்பி நம் வாழும், தமிழுள்ளவரை நம்பி நம் வாழும். இந்தியாவில் தோன்றிய மிக தொன்மையான மொழி தமிழ். திராவிட மொழிகளிலேயே மிக பழமையான வரிவடிவு எழுத்தை கொண்ட மொழி தமிழ். திராவிட மொழி ஆய்விற்கு பெரிதும் துணை புரியும் மொழி தமிழ். தமிழில் 3 இனங்கள் உண்டு. அவை முறையே வல்லினம், மெல்லினம், இடையினம் ஆகும். தமிழ் இலங்கை, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, மலேசியா, தென்னாப்பிரிக்கா, மொரீசியஸ் போன்ற நாடுகளில் பேசப்படுகிறது. இந்தியாவிற்கு வெளியே ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரே மொழி தமிழ். முதலில் அச்சில் ஏறிய இந்திய மொழி தமிழ். தமிழில் திருக்குறள் என்னும் உயரிய நூல் தோன்றி 2000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றது. தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இது மட்டுமின்றி சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, பெரிய புராணம், கம்பராமாயணம், கந்த புராணம், இயேசு காவியம், அவனானூறு, புறநானூறு, எட்டுத்தொகை, நற்றிணை, குறுந்தொகை போன்ற பல நூல்கள் உள்ளன. உலகில் வேறு எந்த மொழிகளிலும் காண கிடைக்காத பக்தி பாசுரங்கள் நிரம்பிய மொழி தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி, திருமந்திரம், திருப்பாவை, திருவருட்பா, திருப்புகழ் ஆகியவை உலகில் வேறு எந்த மொழிகளிலும் இல்லை. நம் நாட்டிற்கு செந்தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் பாரதியார். தமிழுக்கு அமுதென்று பெயர். தமிழ் தமிழ் என கூறாது அமிழ்து அமிழ்து என்று ஒழிக்கும் என்றவர் கவிஞர் பாரதிதாசர். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டிய மன்னர்களை சேரும். தமிழன் கை வைத்த இடமெல்லாம் பொன் என்பது போல அவன் கட்டிய கட்டிடங்களும் வரலாற்றில் பேசப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவிலின் கலைநுட்பங்களை இன்றும் உலகம் வியந்து பார்க்கிறது. கற்களே கிடைக்காத காவிரி சமவெளியில் கற்களை இழைத்து கற்கோவில் கட்டினான் ராஜராஜ சோழன். ஒரு பாறை ஒன்றின் முகப்பை மட்டுமே பட்டையாக செதுக்கி அதில் உள்நோக்கி குறைந்தவாறு கட்டப்பட்டதே மாபலிபுரம் கோவில்கள். பஞ்சபூதங்களை குறியீடாக்கி சிதம்பரம் கோவிலையும், காளஹஸ்தி கோவிலையும், காஞ்சிபுரம் கோவிலையும் ஒரே நேர்கோட்டில் அமைத்து வியப்படைய செய்தான் தமிழன். கரிகாலன் கட்டிய கல்லணை நம் பழந்தமிழர் தொழில்நுட்பத்திற்கு சான்று. திருமையை அளிக்க மஞ்சள், அம்மை தணிக்க சூரிய நீர் குளையல், உடல் சூடு தணிக்க சந்தனம், தாது சேர்க்க வெங்கல கிணத்தில் நீர், இவையெல்லாம் தமிழர் அறிவியலின் உச்சம். உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நம் தமிழர் போராட்ட குணத்திற்கு சான்று. மொழி, நாகரிகம், கலாச்சாரம், அறிவியல், மருத்துவம், மண்ணியல், விளையாட்டு, இயல், இசை, நாடகம், ஆடல் கலை, பாடல் கலை என பல கலைகளை உலகிற்கே கற்றுத்தந்து நம் உலகையே ஒன்றிணைந்தான் நம் ஆதித்தமிழன். இத்தகைய தமிழ் இனத்தில் நாம் பிறந்துள்ளோம் என்று பெருமை கொள்வோம். தமிழன் என்று சொல்வோம், தலை நிமிர்ந்து